சீமானோட ஆடியோ லீக் ஆச்சு. ஆடியோ மட்டும் தான் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க, ஃபுல்லாக ப்ளே பண்ணல. அதாவது என்ன விஷயம்னா, சீமானா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், ஸ்டாலினா இருக்கட்டும், எல்லா கட்சி தலைவர்களும் வந்துட்டு பர்சனலாக வந்துட்டு பேசிப்பாங்க. அதுக்கான காரணம் ஏன்னா, அவங்க பர்சனலாக பேசாமல் இப்படி மூச்சு திருப்பிட்டு போனால் என்ன ஆகும்னா, கட்சிக்குள்ள இருக்கிற தீவிர தொண்டர்கள் வந்துட்டு அடிச்சுப்பாங்க. அதனால தமிழ்நாட்டில் கலவரம் வெடிக்கும். யாதும் ஊரே யாவரும் கிளியர் அப்படின்ற பாட்டில் எந்த விதமான ஜாதி பேரும் மதம் பேரும் இருந்திருக்காது. எல்லாருமே ஒன்று சொல்லிட்டு தமிழர்கள் 3000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. எல்லா மொழியிலையும் இருந்துட்டு தமிழோட வேடு வந்து இருக்கு. நம்ம தமிழில் இருக்கிற சமஸ்கிருத வார்த்தையை எடுத்துக்கிட்டாலும் தமிழ் வந்துட்டு தனிச்சையாக செயல்படும். அதனால தான் எல்லாருமே இப்படி இருக்காங்க. அது வந்து எதிர்த்து கேள்வி கேட்டிருக்காங்க. நாம் தமிழரில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கவர் கேள்வி கேட்டிருக்காரு. அதனால உங்களுக்கு பிடிச்சிருந்தா இருங்க, இல்லாட்டி போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணியிருப்பாங்க கட்சி விட்டு. அது இல்லாமல் இன்னொருத்தர் இருந்துட்டு நம்ம வந்து இண்டஸ்ட்ரியை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி மூவ் பண்ணணும், இயற்கையை இருந்துட்டு கவனிக்கக்கூடாது, எதுக்கு தண்ணீருக்கு மாநாடு, எதுக்கு மாடுக்கு மாநாடு அப்படி பேசியிருக்காரு. நாம் தமிழர்ன்ற கட்சி கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். ஏன்னா பூமி வந்து வெப்பம் அடைஞ்சிட்டே இருக்குது. ஏன்னா கிளைமேட் இருந்துட்டு ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. எல்லாமே மரத்தை அழிக்கிறது, காற்று அழிக்கிறது, இப்பயுமே சைக்ளோன் வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டு இருக்கு தமிழ்நாட்டை. சம்மர் வந்து ஹீட் ஆகிட்டே இருக்கு வருஷம் வருஷம். இதெல்லாம் இருந்துட்டு பேசக்கூடாதான் அப்படின்னு அவங்க இருந்துட்டு அவங்க தனிப்பட்ட ஐடியாலஜி வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. சீமான் வந்துட்டு தமிழர் ஐடியாலஜி வந்துட்டு ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. சீமான் மேலே ஒருத்தவங்க கேஸ் போட்டாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, 2 பேர் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸாக மட்டும் தான் பழகிருக்காங்க தவிர வேறு எதுவுமே இல்லை. ரெக்கார்டிங்கில் வந்து யார் வந்து ரெக்கார்ட் போட்டு யார் வந்து சண்டே ஆரம்பிச்சான்றது அது அவங்க தான் சப்மிட் பண்ணது. சீமானுக்கு எதிராக இருக்கவங்க தான். இந்த உலகத்தில் இருக்க இயற்கை வளங்கள், பூமி எல்லாமே காக்கப்படணும், உலகத்தில் இருக்க மக்கள் எல்லாம் ஒற்றுமையாக அமைதியாக வாழணும் அப்படின்ற தமிழ் தேசிய ஐடியாலஜி வந்துட்டு சீமான் வந்துட்டு எடுத்துகிட்டு வராரு. அதை இருந்துட்டு எதிர்த்து யாரோ இருந்துட்டு உங்களுக்கு பேக் போனாக இருக்காங்க. அதனால வெர்டிட்டு வந்து பார்த்திங்கன்னா சீமான் வந்து நிரபராதி சொல்லிட்டாங்க. அந்த ஆடியோலேயே பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோலேயே அவங்க காட்டினதில் சீமான் வந்துட்டு நான் வந்து கெட்டவன் கிடையாது அப்படின்னு அவரோட இன்னசென்ஸ் வந்துட்டு பியூராக அதில் வந்து தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு நடுநிலைவாதி. அவதூறுகள் சீமான் கட்சியை பற்றி தான் அதிகமாக இருந்துட்டு பரவிட்டு இருக்கு. அதனால தான் அவரை பற்றி வீடியோ வருது. நான் விஜயை பற்றி போட்டிருக்கேன், திருமாவளவன், ஸ்டாலின், டிஎம்கே எல்லாத்தையும் பற்றி தான் போட்டிருக்கேன், ஏடிஎம்கே பற்றி நான் போட்டிருக்கேன். பாய்.